Hello guys, welcome to Badass. ஒரு சீரிஸோட நேம் வந்து டெவோனியா சீசன் 1 எபிசோட் 5 தான் நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்ல நாள் விஷயம் அப்பதான் நான் போற வீடியோல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க அடுத்த எபிசோடு தான் சூப்பரா இருக்க போகுது. இந்த எபிசோடு லால சொல்லணும். ஏன்னா ரொம்ப சஸ்பென்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம காமெடி இருக்கும். முடிச்சிருக்கு எல்லாரும் பொறுமையா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 4 எபிசோட் இருக்கும். அந்த எபிசோட பார்க்க எனக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துறாங்க. அப்ப அந்த கதையை புரியும். சரி வாங்க நம்ம கதை கொடுப்போம். அதுக்கப்புறம் இப்ப ஹீரோ பார்த்தா ஒரு அரிசி கடைகள் இருக்கேன். அதுல அரிசி எல்லாம் கீழே விழுந்துருக்கு பார்த்துட்டு இது எடுத்து போயிட்டு நான் கனவுல பார்த்த மாதிரி ரெடி பண்ணா கண்டிப்பா அந்த ரைஸ் பால் உருவாக்கிட்டாரா அப்படின்ற மாதிரி அவங்க கறி வச்சு பார்த்துட்டு இருக்கும் போது தெரிஞ்சவும் என்ன ரைஸ் பால்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன மாதிரி நான் சாப்பாடுது அது உனக்கு அந்த பதில தெரியாது. உண்மையை சொல்ல போனா எனக்கே தெரியாது. இதை கனவுல தோஞ்சி அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி எங்க நான் சாப்பிட்டு இல்லப்பா நான் அந்த அளவுக்கு சாப்பிடல. பட் அது கண்டிப்பா நல்லா இருக்கும் தான் தோணுது. அதுதான் செய்யணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். எதனா சொன்ன எழுசா ஒன்னும் இல்ல மான்சவும் காய் என்ன பண்ணிட்டு இருக்கேன் பாத்ரூம் போவோம். அதுக்கப்புறம் பார்த்தா சாப்பாடு தேவையான அரிசி மூட்டைகள் எல்லாமே எடுத்து மூட்டை கணியை அனுப்புறான் மாட்ட வண்டியில. அப்புறம் மற்ற அரிசி எல்லாத்தையுமே வேற எடுத்து டான்ஸ் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. எதாவது இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ நம்மளுடைய வில்லேஜுக்குலாம் புது விசிட்டர் வராங்க. அவங்க வீட்டு தாத்திக்கு எப்படியா சாப்பாட்டை மறைக்கிறது இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வரவங்க சாப்பாட்டு ராமன் வேற பேசிட்டு இருக்காங்க. இடத்த மாத்திட்டு இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஹீரோவும் மாத்தவும் போயிட்டு இருக்காங்க. ஹீரோ கேட்கறான் என்னது இன்ஸ்பெக்டர் கார்டியன் பேரியரா அவர் அந்த இடத்துல வராது. ஆமா ஆமா அவர் வந்து சுப்ரியரான ஒரு ஆளுன்னு சொல்லலாம். அதனால அவர் வில்லேஜுக்கு வரதுனால அவர் வராதுன்னு சொல்ல முடியும். நம்மளால அவர் என்ன கேட்கறோம் நம்ம செஞ்சுதான் பண்ணணும். அப்ப அப்படியாப்பட்ட ஆளால சென்ட்ரல் பிளான்ஸோடைய யூனிஃபைடு கிண்டத்தை அவரால் காப்பாற்ற முடியுமா எந்த ஒரு பிரச்சனையில இருந்து கண்டிப்பா அந்த அளவுக்கு முடியுமான்றதுலாம் எனக்கு தெரியாதுடா அப்படின்னு இவனுக்கு ஒன்று பக்கம் பேசிட்டு கேட்டவங்க அந்த வேலையை முடிச்சு அடுத்த நிமிஷம் ஓத்தங்களுடைய வில்லேஜுக்கு பார்த்தோம். அந்த இன்ஸ்பெக்டர் காரியன் பேரியரும் வந்துடுறான். ஒரு கேரேஜா உள்ளவர் வில்லேஜோடைய சீஃபா இருக்கிற தன் அறிமுகப்படுத்திக்கிறாரு. லார்ட் இன்ஸ்பெக்டர் கேண்டல் உங்களுடைய எங்களுடைய வில்லேஜுக்கு வர வைக்க அப்படிங்கப்பா இந்த ஏரியாக்குள்ள நிறைய டேமியம்லாம் இருப்பாங்க வரைய அப்படி விட்டு ஆயில வந்து நினைப்பேன் நான் அட்டை பண்ண தெரியுமா சரிங்க தப்பா கொடுத்துட்டீங்க. அது எல்லாமே அந்த மங்கீஸோட ஆரோஸ் அது என்னப்பா சொல்றீங்க நான் நம்ப முடியல. சரி இருந்தோம் எங்களை மன்னிச்சிருங்க. நீங்க எதுக்கு இதெல்லாம் மன்னிப்பு கேட்கறீங்க. இதுக்கெல்லாம் நான் வேற விதத்துல தான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். எப்படி இருந்தாலும் நான் மேனேஜ் பண்ணி ஃபைட் பண்ணி தெரியுமா எல்லாத்தையுமே அட்டேங்கப்பா கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே நான் மன்னிச்சிட்டீங்க அப்படின்னு லேடி ஜோசேவும் உன்னை போய் ஷாக்கவேன். அதுக்கப்புறம் டோரை தந்து கூட நிறைய பேர் வரானுங்க. அதால பார்த்து பாய்கிற பவர்ஃபுல்லா ஆளா இருப்பான்னு பார்த்தா தவிர மூஞ்சி வச்சுக்கின்னு கொள்ள கத்துக்க மாதிரி இருக்கா. இந்த லாக் வில்லேஜ்லயும் ரொம்பவும் ஃபேமஸான லேடி நீங்க நம்புறியே. ஆமா சார் என்னுடைய பேர் வந்து ஜோசே. அப்படியா பட் ஆனா முப்பா மாதிரியே இல்ல உன்னை நல்லா தான் வளர்த்திருக்காரு. ரொம்பவும் ஒழுக்கம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு. சார் என்னதான் நான் ஒரு பொம்மனா இருந்தாலும் எனக்கும் ஃபைட் பண்ண தெரியும். அதனால வரப்போற பேட்டரிஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு கவுரியன் பேரியர் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன். ஆட கடவுளே போர்க்கெல்லாம் போக கூடாதுமா அது எனக்கே சுத்தமா பிடிக்காது. பட் இருந்தாலும் நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறத விட வெளியே போயிட்டு வரதை விடவும் இந்த திருவிழா சேர்த்து உனக்கு நல்லா தான் இருக்கும். ரொமான்ஸ்ல எப்பவுமே வீட்டுக்குள்ள தான் இருக்கணும் தெரியாத உனக்கு. பெண்கள் காயப்பட்டு என் மனசு காயப்பட்டுன்னு சொல்லிட்டு ஓவரா பேச இவளுக்கு ஒரு மணி எடுக்கிறோம். நான் இவன் பொண்ணுங்களுக்கு எப்படி சொல்றாங்க அடுத்த முறை அந்த டெமி எம்எஸ் வழியில் இல்லாத மாதிரி பார்த்துவோம். அதெல்லாம் உப்பு தான் அப்படின்னு நம்ம ஜோசிய ஓடி அண்ணன் கிடங்கிட்ட அவங்க சொல்ல சாரி என்ன பண்ணிட்டுருந்தேன் என்னால முடிஞ்சலுக்கு எல்லாத்தையும் பண்ணோம். அப்புறம் அவனுக்கு பயங்கர மரம் அதை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பின்னாடி குதிரையில ஒரு தானே வரேன் ஈரோனர் பக்கம் அவருடைய துணியில பார்த்து கரை அடிச்சிருக்கு பார்த்துருக்கான். அது ஒரு அப்பன் தான் வேசணும். அப்ப நீங்களும் ஒரு எக்ஸ்பர்டர் தானா அப்படின்னு டாக்டர் கேட்க இல்லைங்க நான் சிம்பிளா சொல்ல போனா இந்த வழியா ஒரு டிராவல் பண்ண ஒரு நபர் இவர் கூட நான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். வேற இல்ல பக்கத்துல இருக்க குதிரை கவனிச்சீங்களா அது தலையில 2 ஆட்டு மாதிரி கொம்பு இருக்கு. நாங்க குறைஞ்சது இந்த மாசரி ஆஃப் தி மாசம் சொல்லப்படுற அவங்க மூலியமா தான் நான் இடத்துக்கு வந்திருக்கேன். அதனால என்னுடைய பேர் வந்து நாடாவா அப்படின்னு எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. அதனால அதெல்லாம் கண்டுக்காதீங்க மாஸ்டர் இருந்து வரலாம். அதுக்கப்புறம் வர இன்ஸ்பெக்டர் ஆகணும். என்ன இது இந்த இடத்துல எவ்வளவு கம்மியா இருக்கு சாரி எங்க மனுஷனுங்க அந்த அளவுக்கு இந்த இடத்துல சாப்பாடு குறைவா தான் இருக்கு. பத்த கணக்காக எதிர்த்து கண்ணி உங்ககிட்ட எவ்வளவு இருக்குன்னு எல்லாத்தையுமே கிண்டத்துக்கு எத்தனை வாரி கொடுப்போம் போல. அதை மட்டும் இவன் உசார பண்றோம் போல நிறைய முக்கே பரவாயில்ல. இந்த இடத்துல நீ நிறைய ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்க கூட அதனால நிறைய தின்னு நிறைய பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு உங்க அப்பா பத்தி தப்பா பேசுதுல யாரை பார்த்து எப்படி சொல்லியிருந்தீங்க. ஆனா உடம்பு இருக்கிறாரு ஜோசி அமைதியே சார் என்ன நினைச்சிருங்க எதிர கம்மியா இருக்குதுக்கு இப்போதைக்கு இந்த மட்டும் தான் எல்லாமே எங்க இருக்கு. இப்ப இருக்கு இதை விட்டு என்னுடைய மக்களுக்கு என்ன விதமான சாப்பாடு கிடையாது. ஆனா உங்க வில்லேஜ்ல நான் நிறைய கணிகம் நேற்று பார்த்தேனேப்பா இப்படி ஏமாத்துறீங்களே. நிறைய பேர் சொல்லி குறிப்பிடும் ஒரு வில்லேஜ்ல நிறைய சாப்பாடு இருப்பானு இல்ல உங்ககிட்ட யாரும் போய் சொல்லிடுறாங்க. அதனால நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க. ரீசெண்டா மிகப்பெரிய இடத்துல பருவநிலை மாற்றம் நடந்தது. அதனால வந்து நிறைய வறட்சி வந்து நிலைகளை அந்த அளவுக்கு சேகரிச்சு வைக்க முடியல. சாப்பாடு உற்பத்தியும் கம்மியாயிடுச்சு. அப்படியா ஆனா என்ன எதுவும் மழை ஏமாத்துற மாதிரி தெரியுது. இல்ல சார் உண்மைதான் பிரஜோசே ஒரு அண்ணமும் சரி ஓகே நீங்க இந்த திருவனத்து தண்ணிக்குங்க நல்லபடியா உங்களுக்கான எல்லா விதமான வசதிகளும் செஞ்சு வச்சிருக்கோம். சரி வரேன்னு சொல்றதுக்கு அப்புறம் ஜோசியும் அப்பா இந்த ஆளை ஏறி வர வச்சுக்க பார்க்கவே பண்ணி பையன் மாதிரி இருக்கான். இவன் வாழ்றதுக்கு லம்பலூரிய சாப்பாடு காசு எல்லாத்தையுமே எடுத்து பண்ணா இவனுக்கு எதுக்கு நம்ம செய்யணும் லக்ஸரி எதிர்பார்க்கறானேவா போன கால வீட்லயே தான் அடிச்சிருக்கணுமா சொல்றான் பாரு. அப்போ காரியம் பேரு நான் என்னதான் அனுப்பிப்போங்க இவனெல்லாம் ஏற்றுக்காக்க ஒரு இன்ஸ்பெக்டரை போட்டான்னு சொல்லிட்டு அவனை பக்கம் பணம் விட்டுருக்குது பார்த்துட்டாங்க அப்பாவும்
நீ பேசுறது எல்லாமே ஒரு முன்னாடி மட்டும் பேசுறது அந்த மாதிரி ஏன்னா லார்டு கேட்டால் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த முறையில கிங் உடைய அடுத்த உயர்நிலை பதவியை கொண்டவங்க இவங்க அப்படிப்பட்ட நம்மளுடைய வில்லேஜுக்கு வரதுன்றது பெரிய விஷயம் வந்து விசிட் பண்ணி போறவங்கள நம்ம ஒபிசைட்ஸ் தான் வேணும் அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு ஏன்னா லேக் வில்லேஜ் வந்து யூனிஃபைடு கிண்டத்து கூட தான் இருக்கு உனக்கு என்னால தெரியல அந்த எல்லைக்குள்ள இருக்குதா நம்மளும் இந்த விஷயத்துல கலந்துதான் செய்யணும் ஆமாம்பா நான் நல்லாவே தெரியுது அதுக்கப்புறம் ஹீரோவும் இந்த ஒரு புத்திஸ்ட் கிட்ட வரா ரொம்பவும் நன்றிங்க என்ன மனுஷனே இது என்னுடைய டியூட்டி அப்படின்னு பாக்க எதுக்காக ஹீரோ நன்றி சொல்றேன்னு அந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தருடைய கலரையும் பார்த்து அவன் பாட்டுன்னு வேண்டிட்டு இருக்கான் உங்களுடைய ஆன்மலா சாந்தி அடிடும்னு ஹீரோ இதை பார்த்து நன்றி சொல்லியிருப்பான் இது என்னுடைய டியூட்டி நான் சொல்லியிருப்பான் சரி இருந்தாலும் உங்களுடைய துணியெல்லாம் ரொம்ப அழுக்க இருக்கு அதை நீங்க வாய்ஸ் பண்ணலாம்னு நினைச்சு எடுக்க கொடுக்குறீங்களா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அடிங்கப்பா இதை நான் கவனிக்காம விட்டுடுனே நான் அப்போ ட்ரைனிங் பண்ணுவோம் அந்த ட்ரைனிங்ல வந்து இந்த மாதிரி நடக்கிறது வாய்ப்பு உண்டு சரி இருந்தாலும் நீ அந்த சில கார்ட்ஸ் ஒன்று கொடுத்து பவர்ஃபுல்லா மாறிட போன அந்த பையன் நீ தானே சரியா சொன்னீங்க அது நான் தான் என்னுடைய பேர் வந்து காய் ஒன்ன மாதிரி தான் நானும் காய் எனக்கும் ஆக்சுவலி அந்த மாதிரியான பவர்ஸ் இருக்கு மானிட்டரியில வந்து நான் எனக்கு தேவையான அளவுக்கு நிறைய காஸ்ட் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே என்னோட பார்ட் ஆஃப் தி ட்ரைனிங் நான் பயன்படுத்திருக்கேன் அதனால என்னுடைய அச்சீவ்மெண்ட் ரொம்ப பெருசு நிறைய ஸ்கில் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் தெரியுமா அப்படியா எப்படி காஸ்டோன்னு சாப்பிட்டு நீ அந்த அளவுக்கு கார்டியன் பேரியர் எல்லாத்தையுமே கண்டிப்பா நீங்க அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் ஆச்சரியமே கிடையாது அதுக்கப்புறம் அவனுடைய டிவென்டர்ஸ் காமிக்க இது உங்களோட தான் நீங்க ஒரு கார்டியன் பேரியர் கூட போலே இல்ல அப்படி மட்டும் சொல்லிடாத ஏன்னா எனக்கு எந்த விதமான கார்டியோடைய ப்ரொடெக்ஷனும் கிடையாது ஏன் அப்படி சொல்லுங்க எப்படிப்பா உண்மையா சொல்ல போனா ஒரு டிவெண்டர்ஸ் வச்சுட்டு இருக்கவன் சிம்பிளி தன்னுடைய ட்ரைனிங் கன்சியூமிங் கான்ஸ்டோன் எல்லாத்தையுமே பண்ணும்போது எல்லா விதமான அச்சீவ்மெண்ட்டும் பண்றான் எனக்கு அதனாலதான் தானுடைய எந்த விதமான ப்ரொடக்ஷனால நான் எனக்கான செல்ஃப் டிஃபென்ஸ் எல்லாத்தையுமே நானே கத்துக்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த தாளவா எனக்கு இன்னமும் நிறைய சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க இவனை பார்த்துட்டு பரவாயில்லையே நல்லா இருக்கு குடல் இது மட்டும் தானே அதுக்கப்புறம் கூட இருக்கிறோம் இதை மட்டும் தான் இன்னைக்கு சமைச்சிங்களா வேற எதாவது உங்களுக்கு தெரியாதா இன்னும் அதிகமாக கொண்டு வர சொல்றேன் என்ன பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு இன்னும் அதிகமாக சொல்லிட்டு அவன் இந்த பொண்ணு ஷாக்காவே எது அந்த மாதிரி பாக்குறீங்க ஒரு இன்ஸ்பெக்டரும் முறையில் நான் என்ன கேட்கணும் அது எனக்கு வேணும் அதனால போய் கொண்டு ஏற்றுனாங்க அப்படின்னு ஒரு மாதிரி நடந்தது உங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு அவனை பார்த்துட்டு சைக்கவா இல்ல தவளவாயானா இன்னொரு பக்கம் வந்து மாந்திரியுடைய நண்பர்களும் பண்ண போறாங்க அந்த தவளவாயனா சும்மா விடக்கூடாது நமக்கு கிடைக்க வேண்டிய சாப்பாடு எல்லாம் ரொம்பவும் கம்மி பண்ணிட்டான் அவனாலதான் பார்த்தா அவங்ககிட்ட அதிகப்படியான சாப்பாடு எங்க ஜனங்களுக்கு நாங்க போறது இல்லைன்ற மாதிரி காமிச்சிக்கிறாங்க ஏன்னா சாப்பாடு மூட்டை எல்லாமே எடுத்து போய் வச்சுட்டாங்க இவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கம்மியும் பண்ணிட்டாங்க போன பிறகு திரும்பி எடுத்து அதை இவரே போடுவாங்க சும்மா அதை ஏமாத்துறதுக்கு கணக்கு தான் இது சரி விடு அவன் கூட சீரம் போதான் போறான் அவன் போறதுக்குள்ளேயாச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு தான் ஆகுது அதுக்கப்புறம் வந்து பேட்டிலுக்கான எல்லா விதமான செய்திகளையும் ஷேர் பண்ணிடுறாங்க அந்த இதில் இருக்க ஒரு பர்சன் கூட என்னது ரிமோட் லேண்ட்ல தான் நிறைய பேட்டில் நடக்க போதா ஆர்ட்ஸ் அந்த இடத்துல தான் கூடியிருக்கா ஆமா சார் அதுங்க அதிகப்படியான எண்ணிக்கை அந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு வாய்ப்பு இல்லை யோமன் சொல்லி லேண்ட்ல அதுங்க அதிகமா வரது பெரிய விஷயம் அப்போ நீங்க சொல்றது வச்சு பார்க்கும்போது அந்த போர் துடுத்து தான் இந்த ஒத்துக்கலாம் அது கண்டிப்பா எனக்கு தெரியல பட் ஆனா ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்துக்காக மிகப்பெரிய படையே கொண்டு வரது நடந்தேன் அதனாலதான் என்னுடைய மான்சரியில இருக்கிற மான்சர் எல்லாமே விலை போன்றவங்க அதோடைய எண்ணத்தை அடியோடு அடிக்கணும்னா கண்டிப்பா அதுங்களுக்கு முன்னாடியே விட்டு நம்ம டக்கணும் அதுக்கு தான் அவங்க கிட்ட வந்து நாங்க முழு விதமான உதவியும் கேட்க வந்து வைப்போம் ரிமோட் ரீசன்ல எங்களுக்கு அது கூட வந்து சண்டை போடுவீங்களா அப்படியே அவர் கீழே வந்து வண்டி பிடிக்கிறாரு ஆனா வேஞ்சனும் நீங்க காலால விழ வேண்டிய அவசியம் இல்ல நீங்க அப்படியே ரெட்டலாம் நான் உதவி பண்ண தயாரா இருக்கும் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் என்னால முடிஞ்ச எல்லா உதவியும் பண்ணும் அது மட்டும் இல்லாம சில பீப்புள்ஸோட நாங்க ஹெல்ப் பண்ணுறோம் உங்களுக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்து ஹீரோ இப்போ இந்த பொண்ணு எடுத்து வந்துடுறா மாஸ்டர் நீ ஏன் சில நாட்கள் இந்த வேலைக்கு வரவே இல்ல இல்லப்பா எனக்கு அந்த இடத்துல நிறைய வேலை இருந்துச்சா அது மட்டும் இல்லாம ஒரு ப்ரீஸ்டோட இன்வெஸ்டிகேஷன் அந்த இடத்துல நடந்தா அதனால நான் வரல அப்படியா அப்படின்னு அவனுக்கு சொக்கமாவ என்னாச்சு ஒண்ணு இல்ல நீங்க வேலைக்கு திரும்ப வரலான்னு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்னை பத்தி கவலைப்படுத எனக்கு எதுவுமே ஆகுது இந்த லேண்டுக்கு எல்லா விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியுமே நானும் தான் அதனால இந்த வேலையை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் கண்டிப்பா திரும்ப வருவேன் நீ உன் மேல வேற அப்படின்னா அவ்வளவு சொன்ன அதுக்கப்புறம் ஹீரோ அந்த கிளம்பி இப்ப மேல வர சீஃபும் அந்த இதில் இருக்கிற லாட் நீங்க வந்துட்டீங்களா போரிக் நீங்க சொன்னீங்களே போன பிறகு எந்த விதமான ஆர்க்கும் இந்த இடத்துல வராது ஆர்க்கும் இந்த இடத்துல வரத்துக்கு தடை விதிச்சிருக்கேன் ஆமா பட் ஆனா இப்போதைக்கு இந்த இடத்துல வச்சு சில விஷயம் நீங்க சொல்லணும் ஏன்னா ஆர்ட்ஸ் வந்து நீங்க இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் தூக்கடிச்சோம் பட் நீங்க எல்லாரும் போது பெரிய லெவல்ல வந்து திரும்ப ஆட்டை பண்ணி சின்ன சமாளிக்க முடியுது ஆமா நீ சொல்றது சரிதான் தெரியும் எந்தாலும் கவலைப்படுத்தீங்க எல்லாத்துக்குமே தேவை நான் எப்பவுமே உங்க கூட நினைப்பேன் அதுதான் ரொம்ப தான் எஸ்கார்ட்டுக்காக நம்ம ஜோசியும் போயிருக்க கூடுவேன் ஜோசி எவ்வளோ அண்ணாவும் அப்பா எதுக்காக ஜோசியவே நீ அமைச்சிருக்கீங்க நார்மலா உன்னோட ஜாபு தான் நினைச்சேன் பட் நான் இந்த இடத்துல வந்து எக்ஸ்போர்ட்டர் எடுத்தனால வில்லேஜ்ல எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாதுன்னு அவருக்கு ஹை ப்ரொடெக்ஷன் அதை நம்ம இடத்துல இருக்கும் ஏன்னா மங்கிஸ் வந்துருச்சுன்னா அதை தடுக்கிறதுக்கு நம்ம 2 பேர் தேவைப்படும் அதனால அவ வரைக்கும் போட்டு கூட தான் காய் இருக்கல காய் போகும்போது எழுசாம கிட்ட வந்துட்டு ஒரு சாப்பாடு கொடுக்க என்னடா இதை நீ சாப்பிடுன்னு பார்க்க அவனுக்கு ரொம்பவும் பிடிச்சி அந்த ரைஸ் பால் செஞ்சு தின்னு என்னது இது கொஞ்சம் ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏதோ எனக்கு தெரிஞ்சு நீ சொந்த வச்சு தானே இது பண்ண உனக்கு பிடிச்சிருக்கலன்றது நீ அப்புறமா கூட சொல்ல அப்புறம் பார்த்துட்டு காய் டைம் அடிச்சு வாடான்னு போலான்னு சொல்ல சரி ஓகே இந்த இது வாங்கிக்கோ நான் கிளம்புறேன் என்ன பக்கம் ஈரோக்கு போகும்போது தெரியுது எல்சா கண்டிப்பா என்னுடைய அம்மாக்கு நிகரா என்ன பாத்துக்கலாம் இந்த அளவுக்கு அம்மா நான் கிட்டே இருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த புந்திச்சம் அந்த இடத்துல தான் இருக்கான் எல்லாருமே கும்பலா தான் வந்திருக்காங்க அவரும் அவனோட பக்கம் போக வேண்டிய வழி எல்லாமே அவரும் காமிச்சிட்டு கருமா தோல் மேலுது என் பக்கம் நம்ம லேடி ஜோசியவும் இரவும் தனியா இருக்கும்போது ஜோசியை வந்து நம்ம ஹீரோ கிட்ட டே காய் நீ நினைக்கிறியடா இந்த மாதிரி பொண்ணு எப்பவுமே வீட்டுக்குள்ள தான் அணிஞ்சு விடணும்னு என்ன சொன்னீங்க சரி மறந்துடும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஏதோ விஷயத்துமா புள்ள என்ன விஷயம் கேட்கறது அதுக்கப்புறம் பார்த்து திடீர்னு விட்டுரும் நான் என்ன செய்யலாம் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் காமிக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் அவனை கூட்டு போக அந்த இடத்துல பார்த்தா
நிறைய ஆர்ட்ஸ் வந்து மங்கீஸ் எல்லாமே கூட்டமா இருந்து போயிருக்கேன். அதாவது போன எபிசோடோட கடைசியில வந்து நிறைய மங்கீஸை கொண்டு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆர்க் இருக்கும். அந்த ஆர்க்கு பண்ண வேலைதான் இதெல்லாமே அப்படின்னுப்பா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி அடிச்சு செத்துருக்குங்க இந்த இடத்துல. அப்ப அந்த டைம் வந்து புத்திஷ்டம் இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல அதிகப்படியா ஆர்ட்ஸ் தான் வெற்றி பெற்றுருக்குங்க. ஏன்னா அதோடைய கருவிகள் தான் இப்ப மார்க்ஸ் மேல அதிகமா இருக்கு. நான் பார்த்து வைக்குமா மங்கீஸ் விழுவும் ஆர்ட்ஸ் வந்து படைப்பளத்துல அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம கருவிகளை பாருங்க என்ன மெயின் ஃபோர்ஸ் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய லெவல் அட்டாக் பண்ணிருக்காங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்தது நம்ம கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் நைட்ல லார்ட் நாடா என்னுடைய அப்பா கிட்டே ஃபாதர் கிட்டே பேசினது அதனால இந்த இடத்துல இப்போ அதுக்காக தான் வந்திருக்கோம். ரிமோட் ரீஜன்ல மிகப்பெரிய லெவல்ல ஸ்ட்ராங்கான ஒரு படை வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இருக்கதா சொன்னாரு. அதை நான் பார்த்துட்டு இருக்கிறவரு ஆமா ரிமோட் லேண்ட போறது வரைக்கும் பவர்ஃபுல்லான கார்டுங்க அப்போ வந்துட்டு போவாங்க ஒரு சில டைம். அப்படியேப்பட்ட கார்ட்ஸ் வந்து போற இடத்துல வந்து அது எப்படியான சக்திகள் தங்களுக்கு கிடைக்கும் சொல்லிட்டு இந்த ஆர்ட்ஸ் வந்து ரொம்பவும் நினைச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் எப்படியாச்சும் அந்த ரிமோட் லேண்ட கைப்பற்றலாம் பார்த்துட்டு இருக்காங்க. கார்டா ஆமா ரிமோட் லேண்ட பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல கார்டு அப்புறம் ஒரு கல்வெட்டு இருக்கும். அதை அவங்க எடுக்கிறது மூலியமா அவங்களுக்கு அது எப்படியான சக்திகள் கிடைக்கிறது அவங்க நம்புறாங்க. டம்மி வன்சத்துக்கு விதி இருக்க கிடையாது. பட் ஏன் வரைக்கும் பேந்தரோடைய முக்கியமான குறிக்கோள் இதுதான். இதுக்கு கையில போட்டு மொத்த உலகமா பாதிப்படைஞ்சிடும். பட் ஹியூமன்ஸ் கையில நம்ம கிட்ட வந்துருச்சுன்னா கண்டிப்பா நல்ல முறையில் நம்ம அதை பாத்துக்கலாம். ஹீரோ பக்கம் ஷாக் ஆகலாம். இவர் சொல்றது பார்த்தா அந்த வேலை ஹீரோல இருக்க கார்டு மாதிரி தான் புள்ளி அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு இருக்கும். ஒரு வேலை அந்த இடத்துல தான் ரிமோட் லேண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கண்டிப்பா ஆர்ட்ஸோட பாடு அந்த இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாத்திரலையே அப்படின்னு ஹீரோ பதினெட்டு. அது இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி போக அந்த ஒரு கிராமம் இருக்கு. அட கடவுள் ஏற்கனவே இந்த கிராமத்தை அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஹீரோமோ ஆர்ட்ஸ் கண்டிப்பா எனக்கு தனியாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லேடி ஜோசியும் சரி வாங்க இந்த இடத்துல இருந்து போய் செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அவங்களும் கட்டாயமா கூட்டிட்டு போறாங்க. என்னப்பா இது இந்த இடத்துல எல்லாமே அழிச்சு போட்டுருக்க முடிஞ்சுவோம் அங்க பாருங்க இவங்க டம்மியா முடிச்சு அங்க வந்து ஒசிலட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஜோசியும் இந்த ஒசிலேஸை பொறுத்து இருக்கும். மனிதர்கள் போலயே எப்பவுமே அமைதியா மட்டும் விரும்புற ஒரு ஸ்பீஷிஸ் இந்த இடத்துல வாழ்வாங்க. இவங்களுக்கு எந்த விதமான சண்டை சச்சரவு எதுவுமே பிடிக்காது. இவங்களும் மனிதர்கள் மாதிரி தான். இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா அதுக்கப்புறம் இருக்கும் பார்க்க அந்த இடத்துல பார்த்து அந்த ஆர்ட்ஸோடைய வெப்பன் இருக்கு. அப்ப கட்டாயம் லேடி ஜோசி பார்த்து பாருங்க ஏன்னா இந்த இடத்துல ஆர்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அலர்ட் ஆயிட்டு ஒவ்வொரு இடமே தேடலாம் சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அந்த புத்திஸ்டா இருக்கிறனாலும் சரி இதுல 2 குரூப்பா பிரிஞ்சு போவோம். நானும் காயம் ஒரு குரூப்பை போய் தேடுறோம். அந்த லேட் ஆஃப் கார்டு வந்து இந்த இடத்துல இருக்கின்றது. அப்புறம் வந்து ஜோசி மான்சோ அப்புறம் மத்தவங்க எல்லாருமே ஆர்ட்ஸ் இந்த இடத்துல எதனா இருக்கணும்னு சொல்லிட்டு தேடி பாருங்க. அப்படின்னா சர்வீஸ் இந்த இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. அப்படின்னு அவங்க பிரிச்சு போக இன்னொரு பக்கம் இவங்களும் பிரிச்சு போக என்ன இது இந்த வில்லேஜ் ஃபுல்லா காலி ஆகும்படியே ஒரு தர கூட தானோ எங்க இவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. வீடுங்க எல்லாமே அழிஞ்சிட்டு இருக்கு நிறைய. அதுக்கப்புறம் மத்த லேடி ஜோசி தரையை பக்கம் ரத்தம் இருக்கு. என்ன பாக்குறீங்க ரத்தத்தோட தரையை பாக்குறேன் வந்துருக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஒரு வீட்டுல இருந்ததும் அந்த இடத்துல கதை ஒளி பார்த்தா வெட்டி இருக்கு. யார்ட்ட ஃபுல்லா இருக்கீங்களா அடிபட்டவங்க அப்படி ஆகும் பக்கம் தேட. அதுக்கப்புறம் அந்த வில்லேஜ்ல பார்த்தா ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு. அந்த கோயிலுக்குள்ள நம்ம ஹீரோவும் அந்த நாடகம் போய் தேடிட்டு இருக்காங்க. எது நான் க்ளூ கிடைக்குமானு. அதுக்கப்புறம் அவரும் மேஜிக் பவர் பண்ணிட்டேன் ஃபயரை கொண்டு வராரு எச்சதுக்காக. ஹீரோ அதை பார்த்து அதிர்ச்சாவில கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஆர்ட்ஸ் எல்லாமே திடீர்னு வந்துருச்சுன்னு என்ன பண்ணீங்க மாதிரி ஹீரோ டக்குன்னு அதை அவர்கிட்ட சொல்றதுல இவர் வந்து அதை நோட்டீஸ் பண்ணிட்டு அவர் ஹீரோ கிட்ட எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமா இல்ல என்ன சொல்றீங்க அப்போ நான் பண்ண இந்த ஃபயர் மேஜிக்கை பார்த்துட்டு நீ பெரிய லெவல்ல ஆச்சரியப்படுறதுனால கண்டிப்பா உனக்கு ஆல்ரெடி இந்த ஃபயர் மேஜிக் எப்படி பயன்படுத்தணும்ன்ற விஷயம் வந்து உனக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிதான் நான் சொல்றது கரெக்டா இல்லையா? அப்படி இவ்வளவு வச்சுக்கோங்க என்ன சொன்னேன் அங்க பாருங்க அங்க பாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஜோசப் அந்த கல்லுக்குள்ள யார் இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு அந்த கதவை திறந்து பார்த்தா ஒரு ஆக்கம் வந்து கீழே விழுது செத்து போயிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் நாடாவும் போயிட்டு இருக்க. அதுல பார்த்த ஒரு கார் ஸ்டோன் இருக்கு. அதாவது இந்த கல்வெட்டு ஸ்டோன் தான். இதுதான் ட்ரேவ் ஸ்டோன். என்ன பண்றீங்க இதுல எழுதி வச்சிருக்கிறதுலாம் ஒரு சிலதோட கம்பேர் ஆகுதா இல்ல எனக்கு புரியுதா இல்லையான்றதை பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே நோட் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஹீரோ சத்தியம் பத்தி பார்த்துட்டு அந்த பார்த்து யாரோ ஒருத்தங்க செத்து விடுறாங்க அந்த வில்லேஜ் சேர்ந்தவங்க. அப்புறம் வந்து பொண்ணு எடுத்து வந்து இங்க வெளியே வைக்க மொத்தம் 3 ஆர்க்கு இந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. புள்ளி ஒரே டைரக்ஷன்ல இருந்து வந்துருக்குங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய கிளாத்ல அடிபடுறதை வச்சு பார்க்கும்போது இவங்க தான் இந்த வில்லேஜோடைய கார்டியன் பேரியரா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா ஃபீமேல் கார்டியன் பேரியரா. ஆமா இந்த இடத்துல இப்படியாப்பட்ட சூழ்நிலையால இவங்க மாதிரியான உருவாக்குறது ரொம்பவும் அதிசயமானவனு. பத்தாலா இவங்க தான் எல்லாத்தையுமே சமாளிச்சு தன்னுடைய வில்லேஜ் காப்பாத்திருக்காங்க தெரியுது. பட் இருந்தாலுமே மற்ற வில்லேஜஸ்ல என்னன்னு தெரியல. ஒரு சில பேர் தான் இந்த செத்து போயிருக்காங்க. அப்படின்ற விஷயத்த வந்து நாடாவும் அவங்க கையில இருக்கிற கத்தியை வச்சு இவங்க மேல இருக்கிற அந்த அடிப்பட்ட தடத்தையும் அதான் வெட்டுப்பட்ட தடத்தையும் ஒன்று நினைச்சு பாக்குறாங்க. இப்ப இவங்க தான் சண்டை போட்டுலாம் எல்லா விதமான ப்ரூவையும் ஒன்னு நினைச்சு அவன் தான் சொல்லிட்டு இருக்க மொத்த இன்வெஸ்டிகேஷனையும் கடைசியில பார்த்தா அவங்களுக்கு மிகப்பெரிய மரியாதையை அவனும் கொடுக்க எல்லாருமே கொடுக்க அவங்க அதே இடத்துல பதிச்சிருக்காங்க. இந்த இடத்துல வெறும் 3 இருக்குன்னு மட்டும் அதை அவ்வளவுப்படுறீங்க. ஏன்னா மெயினான ஃபோர்ஸ் வந்து இன்னமும் இந்த இடத்துல இல்ல. அப்பனா கண்டிப்பா வேற ஏதோ இடத்த நோக்கி தான் போயிட்டு இருக்கேங்க. அப்பனா அடுத்த மெயின் ஃபோர்ஸ் எந்த இடத்துல நோக்கி போகுது? கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச அடுத்த மெயின் ஃபோர்ஸ் வந்து போறதுக்கான இடமே அந்த காடு இருக்கிற பகுதி தான். ரொம்ப இந்த கிட்ட சாக்காவா இன்னது வேறைய நோக்கியா அப்படின்னு நான் உங்களுக்கு அது வழி காமிக்கிறேன். என்ன சொல்றா ஆல்ரெடி நான் சில கூட அந்த இடத்துல அவளதெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். அந்த இடத்த பார்த்துட்டு வந்திருக்கேன். என்னால உறுதியா சொல்ல முடியும் உங்களுக்கு வேகமா நான் அந்த இடத்துக்கு கூட்டு போறேன். சரி ஓகே நான் நம்புறேன் ஒண்ணு முன்னாடிப்பா நான் உங்களை ஃபாலோ பண்ணி வரும். அதுக்கப்புறம் என்னோட பக்கம் ஆர்ட்ஸோடைய படம் வந்து வேலையை நோக்கி அட்டை பண்ண வந்துட்டு இருக்கின்ற விஷயம் வந்து இப்ப இந்த கரூர் மக்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. அந்த சீஃப் வில்லேஜர்களும் சரி கவலைப்படுத்துங்க இப்ப
இப்போதைக்கு கொஞ்சம் பேர் மட்டும் என் கூட வரட்டும். நான் போயிட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு ஹியூமன்ஸ் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு ஸ்கோர் பண்ணிட்டு வரேன். ஏன்னா நமக்கு பாதுகாப்பு தேவை. அவர் வந்ததை கரெக்டாக்கும் அப்படின்னு மாதிரி அவனும் பார்க்க ஹீரோ மாத்துக்கு அந்த வேலையை இருக்கிற இடத்த நோக்கி சம வேகமா போயிட்டு இருக்கான். அதோட இந்த சொல்ல முடிக்கிறாங்க. சரிங்க, சின்ன வீடியோ அப்படின்னு நம்மளும் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சி நம்ம பிடிச்சி நல்லா போட்டு நம்ம சேனலுக்கு கூட சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ இருக்கிற விட நான் அப்பதான் நான் அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணும். கண்டிப்பா அடுத்த வீடியோ எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்க போது நான் மூணு சரியா ஸ்கிப் பண்ண போறீங்க போறேன். சரியா சம்துடா இந்த வீடியோ பிடிச்சிமா